வேளாளர் பெயரை சொன்னா வேலையும் பெயராகுமா? அப்பேறுபட்ட வீர சிகாமணிகள் கவண்டமர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்காக நாடகத்தை அரங்கேற்றம் செய்து உள்ளார்கள். நாம் நடத்தக்கூடிய நாடகம் அதாவது சின்னன் பொன்னர் சங்கர் சின்னண்ணம் பெரிய எண்ணெய் படுகொலம் இந்த நாடகத்தில் அரங்கேற்றம் செய்து உள்ளார்கள். இந்த நாடகத்தில் நான் யார், இவருடைய பேர் என்ன, ஒவ்வொன்றாக வச்சனிக்கிறேன். சௌகரத்தனம் வைக்க வேண்டும். அண்ணா சொல்லுமா. என் பேரை தெரிந்து கொண்டாயா? எப்படி? மச்ச விலையழகி உச்சமில்லாத ரூபி. என்னுடைய பேர் தான் கோகிலா தேவி. உனது பெயர் கோகிலா தேவி சொல்றியம்மா? உண்மை. உன்னை பெற்ற ராஜ்யங்கள் யாரு? அம்மா ஒரு பெண்ணா பிறந்தா ஒரு பெண்ணுக்கு தாய் தந்தை வேண்டும். ஆமா. என் தாய் தந்தை யார்? யாரு? அவர் எப்பேறுபட்டவர்? எப்பேறுபட்டவர் சொல்ல வேண்டுமா? சரிங்க. பத்து மாதத்தான் சுமந்த அம்மா தான் சுமந்த
சொல்லுமா. இந்த கோகிலா தேவி பெற்றெடுத்த ஆ, என் தாய் தந்தையார். யாரு? என் தாயோ என் தந்தையோ மகத மன்னன். ஆ, என் தாயோ சகுந்தலா தேவி. சரி. சகுந்தலா தேவிக்கும் ஆ, மகத மன்னனுக்கும் ஆ, ஒண்டி ஒருவளாக ஆ. இந்த கோகிலா தேவி நான் பிறந்தேன். இப்படி நீ கோகிலா தேவி நீ பிறந்து ஆமா. எந்த நாட்டு அரசனை திருமணம் செய்தாய்? அடியே ஆ, அப்படியா? கோகிலா தேவி பிறந்திருந்தாலும் ஆ, என்னை திருமணத்தை செய்து கொண்ட ஆ, என் கணவர் யாரு? ஆ, அவர் எப்பேற்பட்டவர்? ஆ. என்னுடைய குலம் என்ன? என்ன குலம்? அடியே சொல்ல வேண்டுமா? அம்மா மாலா முடித்த மன்னா அம்மைய மன்னவர பேர சொல்வேன். அம்மா தாலி தரித்த மன்னா அம்மையின மலையிட்ட என்னடவன். அந்த மாலையிட்ட அம்மா அந்த எங்கனவன். அந்த செந்தமரத்தாரி அம்மம்மா எங்கனவன். அம்மா ஓய். என்னை திருமணத்தை செய்து கொண்ட ஆ, என் கணவர் யார் தெரியுமா? யாரு? என்னுடைய கணவர் பேரோ ஆ, செம்பகுளத்து ஆச்சேரியாகும். செம்பகுளத்து ஆசாரி. ஆமாடி. ஓஹோ. அவரை திருமணத்தை செய்து ஆ, நானும் என் கணவரும் ஆ. நாங்க எந்த நாட்டை ஆழ்ந்து கொண்டிருந்தோம். எந்த நாட்டு? இப்பொழுது எந்த நாடை நாங்க ஆள்றோம்? எந்த நாட்டுல இருக்கிறீங்க? முதல்ல நாங்க இருந்த நாடு என்ன ஆ, சொல்ல வேண்டுமா? சொல்லுமா. ஆகட்டும். அம்மா நாடு. அம்மா கோனாடு. அந்த பொண்ணு வேலையோ அம்மா வளநாடு. அம்மா காலையில அம்மா மரபுலையோ அந்த கடுகு சம்பா அம்மா நெல்வாலையோ. அந்த மாலையில அம்மா மரபுலையோ
அண்ணா அண்ணா யாரு அம்மா அந்த வேலையிலே அண்ணா வாழ வேண்டும் எனக்கு நன்கொடை கொடுத்தார்களே என் தாய்மார்கள் வீரப்போர்ல அவங்க கோபுரம் எவ்வாறு வளர்கிறதோ அவங்க குடும்பங்கள் வளர வேண்டும். நோயற்ற வாழ்வு குறையில்லாத செல்வத்தை கொடுத்து ஆன போல நடையும் குதிரை போல ஓட்டமும் எதிர்த்தங்கனுக்கு எதிர்கணி இல்லாத வாழைக்கு ஒருவரை போல அவங்க வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த சின்னனை பெரியண்ணனை பிரார்த்தனை செய்து வணக்கம். என் சகோதரி அவர்களும் இன்னும் பொன்னுசாமி அண்ணன் குடும்பத்தார் அவர்களும் பொன்னுசாமி அண்ணன் ஒரே பேர் தான் ஞாபகம் வருது. அதனால பொன்னுசாமி அண்ணன் அவர்களும் மாணிக்க அண்ணன் அவர்களும் எப்படி வாழ்கிறதோ அவங்க குடும்பங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பெரிய அண்ணனை பிரார்த்தனை செய்து அம்மா அப்படி ஆனாடு கோனாடு பொண்ணு வேலையும் அந்த வளநாட்டில் நாங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாங்க அந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்ப அந்த நாட்டை விட்டு நாங்க இப்ப எந்த நாட்டில் இருக்கிறோம்? எந்த நாடுன்னு தெரியுமா? அம்மா ஆண்டு வரும் எந்த நாடு
சீமையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நானும் என்னுடைய கணவரும் இந்த பொண்ணு வேலை நாட்டை விட்டு மேல் நாட்டுல வாழ்றோமே, அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன விஷயம்? என்ன விஷயம்? நாங்க ஏன் அந்த நாட்டை விட்டுட்டு இந்த நாட்டுக்கு வரணும்? ஏன் வரணும்? எதனால வரணும்? எதுக்கு வந்தீங்க? அந்த பொண்ணுவள நாட்டுல சரி, எனக்கும் என் கணவருக்கும் என்ன வேலை? என்ன வேலை? இந்த பொன்னர் சங்கர் இருக்கிறார்களே, ஆமா, அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ, தாலி செய்யணும் தாலி செய்யணும், வேலை செய்யணும் வேலை செய்யணும், சொம்பு செய்யணும் சொம்பு செய்யணும், சொம்பு கொடுக்கணும், சொம்பு கொடுக்கணும், இல்ல சொம்பு செய்யணும், அனைத்து பொருள்களும் தாலி செய்யணும் தாலி செய்யணும், வேலை செய்யணும் வேலை செய்யணும். எங்க வீட்டுக்காரர் சாதாரண ஆளா? தாய்க்கே தாலி செஞ்சாலும் அது ரவுண்டு குடுமணியாச்சும் எடுத்து மறைச்சு வைக்கிறோம். யாரும் வீட்டுக்காரரு? எங்க வீட்டுக்காரரு. அதான் தாரமானமே துறைச்சு விட்டாங்க. அப்பேற்பட்ட நாட்டுல இருந்து பொன்னருக்கும் சங்கருக்கும் பயந்துகிட்டு மேல் நாட்டு சீமையில காளிக்காவண்ட அடக்கத்துல நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது நான் எதுக்காக வந்திருக்கிறேன்? என் கணவரை நான் பார்க்கணும். என் கணவரை வர சொல்.